இல்ல இதுல முதல்ல நான் 100 நாள் வேலை வாய்ப்பிற்கான நாட்கள் அதிகரித்திருக்கிறது, சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு மேம்பாடான ஒரு திட்டத்தை பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நான் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், கலைஞர் பெயரை விட்டுட்டு எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயரை நீங்க வச்சீங்க? அதே மாதிரி காங்கிரஸ் ராஜீவ் காந்தி பேரை சோனியா காந்தி பேரை வச்சா, ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் மட்டுமே 10 இருக்கு, ஆனா எத்தனை காந்தி பேரை வச்சீங்க நீங்க? ஆக இன்னைக்கு காந்தியோட கொள்கைகளையே நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அதே சிவராஜ் சிங் சௌகான் சொன்ன மாதிரி ராமராஜ்யம் கிராம ராஜ்யத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்தியை பற்றி மறந்துட்டாருன்னு இங்க உள்ள தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காதி விற்பனையில உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பெற்று இருக்கிறோம். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காந்திய கொள்கைகளை பின்பற்றுகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் நான் இங்க சொல்ல முடியாது. அதோட திட்டம் எல்லாம் டெல்லி பாத்துக்குவாங்க. நாங்க இங்க இந்த மாநிலத்துல இப்ப எப்படி எங்களை எடுத்து செல்வது மட்டும்தான் நாங்க பேசுறோம். இல்ல திருப்பரங்குன்றம் போறத நாங்க ஆலோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா எங்களோட நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். ஆனா தமிழக அரசிற்கு திருப்பரங்குன்றம் சார்பில் நான் திருப்பரங்குன்ற அந்த வழக்குல எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அது விளக்கு தூண், அதுக்கப்புறம் எல்லை தூண், அப்புறம் சமணர்கள் தூணா. ஒரு சமண துறவி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, சமணர்கள்லாம் இரவு நேரத்துல போய் அவங்க எல்லாம் கூட்ட மாட்டாங்கன்னு இருக்காங்க. அங்க போய் கூட்டம் கூட்டாதவங்களுக்கு அங்க ஏன் தூண்ல விளக்கு வைக்கணும்? அதே மாதிரி முருகனுக்கு 2 வாழ்க்கை இருக்கும் பொழுது ஏன் 2 இடத்துல ஏத்தணுமான்ற ஒரு கொச்சைத்தனமான சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிஎம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொங்கல் நேரத்தில் கேட்டிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இன்னும் அந்த பயணம் எல்லாம் இன்னும் திட்டமிடலை. நாங்கள் தலைவர்களோட பயணம் பற்றி எதுவுமே திட்டமிடலை. எங்களோட தேர்தல் பயணத்தை பற்றி தான் நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம். எல்லா கட்சியும் செய்கிற திட்டங்கள் தான். நிச்சயமா நாங்க பேச்சாளர் பயிற்சி முகாம், அதே மாதிரி பொதுக்கூட்டங்கள், பிரிவு சார்பு மாநாடுகள், இத மாதிரிலாம் ஒரு வலுவான ஒரு பதிவை நாங்கள் தமிழகத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக